கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு நான் உயிரோட வார்த்தை சங்கீதம் 72:12 கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமியானவனையும் அவர் விடுவிப்பார். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமியானவனையும் அவர் விடுவிப்பார். கூப்பிடுகிற எளியவர்களை, உதவி இல்லாதவர்களுக்கு உதவி செய்கிறவரையும் அவர் விடுவிப்பார். கஷ்டத்தில் இருக்கீங்களா? விடுவிக்கிறார். கடன் பிரச்சனை இருக்கீங்களா? விடுவிக்கிறார். பலவீனத்தில் இருக்கீங்களா? விடுவிக்கிறார். நெருக்கத்தில் இருக்கீங்களா? விடுவிக்கிறார். உங்களை கைவிட மாட்டார். உங்களை கைவிட மாட்டார். அவர் விடுவிக்கிற தெய்வம். ஒரு சிறையில் இருக்கிறீங்களா? ஒரு பிரச்சனைங்கிற சிறையில், கடனுங்கிற சிறையில் இருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். விடுவிக்கிற தேவன். நீ கூப்பிடும்போது உன் ஜெபத்தை கேட்டு நான் விடுவிக்கிறேன், என்னை நோக்கி கூப்பிட்டால் மறு உத்தரவு கொடுத்து அறியாத எட்டாத பெரிய காரியத்தை செய்வென்றவர் சொல்கிறார். துக்கத்தில் இருக்கிறாயா? என்னை நோக்கி கூப்பிடு. பலவீனத்தில் இருக்கிறாயா? என்னை நோக்கி கூப்பிடு. சஞ்சலம் தவிப்பில் இருக்கிறாயா? என்னை நோக்கி கூப்பிடு. பலவீனத்தில், போராட்டத்தில், நெருக்கத்தில் இருக்கிறாய், என்னை நோக்கி கூப்பிடு. வறுமையில் இருக்கிறாய், என்னை நோக்கி கூப்பிடு. நான் எளியவர்களின் ஜெபத்தை கேட்கிறேன் என்று ஏசப்பா சொல்கிறார். நான் உனக்கு விடுவிக்கிறேன். உன்னை விடுவித்து உன்னை கரம்பிடித்து நடத்துவேன். வேதனைப்பட்டு தோண்டு போயிருக்கிறாயா? கலங்காதிருங்கள், கலங்காதிருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக நான் சுபிக்கிறேன். தகப்பனே, எளியவன் கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்கிற தெய்வமே, இந்த நாளிலே கஷ்டத்தில் யாரெல்லாம் கூப்பிடுகிறார், பலவீனத்தில் யாரெல்லாம் கூப்பிடுகிறார்கள், நெருக்கத்தில் யாரெல்லாம் கூப்பிடுகிறார்கள், அவருக்கு நீர் இன்னைக்கு ஒரு அற்புதம் செஞ்சு ஆகணும். தகப்பனே, ஜெபத்தை தள்ளாதவரே, ஜெபத்தை ஒதுக்காதவரே, யாரெல்லாம் வேதனைப்பட்டு உம்மிடத்தில் கேட்டுக்கொண்டு இருக்காங்களோ அவங்களுக்கு நீர் அற்புதம் செய்யும்படி ஜெபிக்கிறேன். தகப்பனே, உங்களுடைய கிருபை கூட இருக்கணும், பலன் கூட இருக்கணும், வல்லமை கூட இருக்கணும், அற்புதம் கூட இருக்கணும், அதிசயம் கூட இருக்கணும், உங்களுடைய தயவு கூட இருக்கணும். இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சந்தோஷம் பாருங்க. கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபத்தில் இருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிட்டால் மறு உத்தரவு கொடுத்து அறியாத காரியத்தை, எட்டாத காரியத்தை செய்வேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். அதனால் கலங்காதிருங்கள், சந்தோஷமா இருங்க. உங்கள் ஜெபத்துக்கு இன்னைக்கு பதில் கிடைக்கும் போது கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா.